தற்போது கிடைத்துள்ள மேலும் ஒரு அண்மை செய்தி. கேரள மாநிலத்தில் சுற்றுலா பயணிகள் சென்ற காரை காட்டு யானை தாக்கியிருக்கிறது. கேரள மாநிலம் மலக்கப்பாறையில் சுற்றுலா பயணிகள் சென்ற காரை காட்டு யானை தாக்கிய காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. சோலையார் தோட்டபுரத்தில் சென்ற காரை மறித்த காட்டு யானையால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காரின் முன்பக்கத்தை தாக்கிய நிலையில் உள்ளே இருந்த 4 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, எப்போது நடந்தது இந்த சம்பவம்? வணக்கம் பவித்ரா. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை 6 மணி அளவில் நடந்திருக்கு. அதாவது கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள மலக்கப்பாறை அதிரப்பள்ளி செல்லும் சாலை பார்த்தீங்கன்னா வனப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சாலையாகும். இந்த சாலையில பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தினர் கார்ல இந்த சாலை வழியாக செல்லும் போது பார்த்தீங்கன்னா சோலையார் தோட்டபுரம் அப்படிங்கிற இடத்துல திடீர்னு வனப்பகுதியிலிருந்து வந்த ஒரு காட்டு யானை காரை வழிமறிச்சிருக்கு. இதை சற்றும் எதிர்பார்க்காத கார்ல இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, காரை பின்னோக்கி இயக்கியிருக்காங்க. அப்போது காரை காட்டு யானை துரத்திட்டு வந்திருக்கு. அப்படி பின்னோக்கி இயக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க கிடந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் என்ன ஆயிடுச்சுன்னா காரின் சக்கரத்துல சுத்தியதுனால காரை பின்னோக்கி இயக்க முடியல. அதனால கார் நின்றுச்சு. அப்போது துரத்தி வந்த காட்டு யானை பாத்தீங்கன்னா காரின் முன்பகுதியை அடைச்சு உடைச்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நல்வாய்ப்பாக பாத்தீங்கன்னா அந்த யானை முன்பகுதியை மட்டும் அடிச்சு உடைச்சிட்டு போயிருச்சு. திரும்பி வனப்பகுதிக்குள்ள போயிருச்சு. கார்ல இருந்த 4 பேரும் பத்திரமாக எந்த ஒரு காயம் இல்லாம தப்பினாருங்க. இந்த சம்பவம் குறித்து பின்னாடி வந்த வாகன ஓட்டிகள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்து உடனடியாக வனத்துறையினர் அந்த 4 பேரையும் காரையும் மீட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த வாகன ஓட்டி ஒருவர் செல்போன்ல பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை. தற்பொழுது இதை சமூக வலைதளத்துல வெளியிட்டதால பார்த்தீங்கன்னா. தகவலுக்கு நன்றி ஹேமலதா. Hello.